இந்த ஓட்டமெலன் மாதிரியான கேக் செய்யறதுக்கு A to Z வரக்காட்டியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கிறேன். மறந்துடாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேரிஸ் குக்கிங் சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இந்த ஓட்டமெலன் கேக் எப்படி செய்யறதுங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட செய்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பான ரிக்வெஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் மேரிஸ் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். கேக் செய்கிற நேரமே நான் உங்களுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். நான் இது கேக் மாவு கடையில் விற்கிறாங்க. நான் அந்த கேக் மாவு எடுத்திருக்கேன். அது 100 கிராம் எடுத்திருக்கு. அதோட மில்க் பவுடர் ஒரு தேக்கரண்டி எடுத்து, அதுவும் பேக்கிங் பவுடர் 8 கிராம் எடுத்து முதல் 3 முறை சளிச்சுக்கணும். மாவு நல்லா 3 முறை இதை திரும்ப திரும்ப எடுத்து சளிச்சுக்கிறணும். பாருங்க, இந்த மாதிரி ஓகே 3 தடவை சளிச்சுக்கிறேங்க. அதோட இப்போ நான் பாருங்க பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் மெடோனா தான் எடுத்திருக்கிறேன். இந்த பட்டர் 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். அது 100 கிராமையும் நாங்கள் பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ அதோட நான் சுகர் எடுத்திருக்கிறேன். சுகர் 100 கிராம் சரியா சேருங்க. சரியா 100 கிராம். பட்டர் 100 கிராம்னா சுகர் 100 கிராம். இப்போ நாங்கள் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் எல்லா இடமும் போகாம நீங்க அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் நீங்க எடுக்கணும் ரூம் டெம்பரேச்சர்ல தான் வச்சு எடுக்கணும். இது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தோடனே நீங்க பாவிக்க கூடாது கேக் செய்யறதுக்கு. அப்ப கேக் சரியா வராது. இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சுகர் முதல்ல நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நான் மிக்சியில் அரைக்கலை, நான் ஒரே தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் உள்ளதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு. இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கிறேன். 2 முட்டை, ஒரு முட்டையை நான் ஃபர்ஸ்டா சேர்க்கிறேன். சேர்த்து அதையும் பீட் பண்ணிக்கிறணும். உங்களுக்கு முட்டையும் சேர்த்து பீட் பண்ண கஷ்டமாக இருந்தா அந்த முட்டையை தனியா வேறையா பீட் பண்ணிட்டு இதோட சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 முட்டையும் சேர்த்து பீட் பண்ணி எடுக்கணும்.
பாருங்க என்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வருதுன்னு. இந்த எல்லா பக்கமும் இருக்கிற எல்லா இதையும் ஒன்றா வேறையா எல்லாம் ஒன்றா சேர்த்து எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரி திரும்பவும் பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த அளவு ஓகே ஆகுது. இந்த அளவு ஓகே. இப்போ நாங்கள் சளிச்சு வச்சிருக்கோம்ல மாவு, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது பீட் பண்ணக்கூடாது. இதை ஒரு கரண்டியாவது வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா அந்த மாதிரி பாருங்கள் இந்த அளவு மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பீட்டரில் பீட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மெதுவாக தான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரியே நீங்கள் செய்தீங்கன்னா முழுமையாக நல்ல டேஸ்டான ஒரு கேக் செய்து கொள்ளலாம். ஷார்ட் வீடியோஸ் செய்தால் இந்த மாதிரி கேக் முழுமையாக சொல்லி கொடுக்க முடியாது. அதான் நான் லாங் வீடியோஸ் செய்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நாங்கள் இதை 3 பாகமாக பிரிச்சுக்கிடுவோம். கேக் இப்போ நாங்கள் இதை பீட் பண்ணி முடிஞ்ச கேக் மாவு இருக்குது, அதை நாங்கள் 3 பாகமாக பிரித்து எடுத்துக்கிறோம். இதை நாங்கள் 3 பாகமாக பிரித்து எடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி கணக்காக பிரித்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு 3 பாகமாக இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு கலர் சேர்க்க போகிறோம். 2 கலர் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒன்று ஆப்பிள் க்ரீன் கலர், ரெட் கலர். மற்றது கலர் சேர்க்க தேவையில்லை, அது அதே கலரில் இருக்கட்டும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெட் கலர் பாருங்கள், அழகான ரெட் கலர். இந்த மாதிரி கலர் சேர்த்துக்கோங்க. க்ரீன் கலர் சேர்க்குறனாலும் ஆப்பிள் க்ரீன் கலர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கரண்டியை வேறு வேறு கரண்டி யூஸ் பண்ணுங்க. அப்போதான் இல்லைன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். இதிலிருந்து கொஞ்சம் பட்டாலும் அது கலர் சேஞ்ச் ஆயிரும். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. அழகான க்ரீன் கலர் ஒன்று. எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ ஓகே. பாருங்க இந்த மாதிரி பேக் கடையில் கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு கப்பில் இந்த கவரை போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறோங்க பேக்கில். இப்போ நாங்கள் இதுக்கு பட்டர் இந்த நாங்கள் இந்த கேக் செய்கிற டிஷ் அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் இருக்குது, கடையில் கிடையாது, அதை வாங்கி போட்டுக்கோங்க. இப்படி நாங்கள் க்ரீன் கலர் எடுத்து இப்படி சுற்றி வர மட்டும் நாங்கள் போடணும்.
இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவு சுற்றி வர போட்டுக்கோங்க. இதை விட சிறுசாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துருக்குறேன். அதோட இப்போ நாங்கள் மஞ்சள் கலர் நாங்கள் இருக்கிறோம்ல கலர் போடாமல் இந்த கலரை நாங்கள் அடுத்ததாக சேர்த்துக்கிறணும். இந்த மாதிரி கணக்காக சேர்த்துக்கோங்க. அடுத்து நாங்கள் அதை சேர்த்து முடிஞ்சது. இப்போ நாங்கள் ரெட் கலர் எடுத்து இடையில நாங்கள் வந்து ஒரு இடமும் விடாமல் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறணும். பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிறணும். அந்த மாதிரி ஓகே. பாருங்க இந்த மாதிரி மீதி இருக்கிறது ஃபுல்லாக மேலே அதே மாதிரியே போட்டுக்கிட்டு வரணும். பாருங்க அந்த கிரீன் கலரை நாங்கள் திரும்ப மேலே போடுறோம். மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த மாதிரி மெதுவாக மேலே போட்டுக்கிட்டு வரோம். அதுக்கடுத்து அந்த பிங்க் கலர் இருக்கிற கலர் எல்லாம் நாங்கள் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இதை வந்து அந்த மாதிரி தட்டி விடணும். ஏன்னா இது வந்து சமமாக ஆகுறதுக்கு. பாருங்க இந்த மாதிரி சரியாக தட்டி விடணும். இப்போ நாங்கள் இதை வந்து ஸ்டீம் பண்ண தான் போகிறோம். இந்த வந்து கேக் வந்து நம்ம வந்து அவனில் செய்யலை. பாருங்க இந்த மாதிரி இடியாப்பம் இந்த இட்லி செய்கிற அந்த சட்டி இருக்குல்ல அதில் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி சூடாக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு மூடியை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வைக்கிறோம். வச்சுட்டா அது மூட முடியாமல் போயிட்டு திரும்பவும் நான் என்ன செய்கிறேன், அந்த மூடியை எடுத்துட்டு அதை வச்சு நான் மூடி விடுறேன். மூடி விட்டு இதை வந்து நான் வந்து 30 நிமிஷம் வேக விடுறேன். வேக விட்டோன்னு தான் நான் எடுத்து பார்க்குறேன். பாருங்கள் டூத்பிக் ஒன்று எடுத்து இந்த மாதிரி குத்தி பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு வெந்திருக்கான்னு. கையில் ஒட்டாமல் இருந்தால் வேகாமல் இருக்கு. கையில் ஒட்டாமல் இருந்தால் வெந்துட்டு இல்லைன்னா வேகலை. ஓகே அவ்வளோதான். நான் முடிஞ்சது என்னுடைய கேக். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. இதுதான் வாட்டர்மெலன் மாதிரி கேக். பாருங்க நல்ல டேஸ்டா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு மறந்துடாங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணுமா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதில் எதுவும் புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் திரும்ப உங்களுக்கு சொல்லித்தாரேன். நான் செய்கிற இந்த அளவுகளோடே நீங்கள் வீடியோ பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி கேக் செய்தீங்கன்னா முழுமையாக நல்ல டேஸ்டான கேக் ஒன்று செய்து எடுக்கலாம். இதே மாதிரியான மற்ற வீடியோஸ்களுக்கும் என்னுடைய வீடியோஸ்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.